ஹாய் கைஸ், பெரும்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பக்கத்தில் தான் இருக்கோம். நம்ம ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, மேலே போட்டிருப்பேன். பெரும்பாக்கத்தில் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்லாம் நிற்குதுன்னு சொல்லி ஒரு அண்ணன் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார். சரி, அவங்க சொன்னதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கிளம்பி இங்கே பெரும்பாக்கத்துக்கு வந்தேன். லஞ்சு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். வேலைக்கு போகிறேன். சரி, அப்படியே பர்மிஷன் போட்டு நேராக இங்கே வந்தேன் நான். சரி, வந்துட்டு பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பிஎம் கிட்ட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் பெர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு டைம் ஆகுது வேலைக்கு. ஸோ நான் இங்கே பிஎம் கிட்டலாம் இங்கே பர்மிஷன் கேட்டு பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு டைம் இல்லை. சரி, ஏதோ செக்யூரிட்டி இருப்பார், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் டைம் ஆகும் போல இருக்குது. பிஎம்லாம் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்து அப்புறம் நம்ம கேட்டு அப்புறம் வீடியோ போட்டு செம்ம டைம் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சரி இங்கே வெளிப்புறத்துலேருந்து நைஸாக கேப்சர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே தான் வந்து இப்போ பின்னாடி எலக்ட்ரிக் பஸ்லாம் நிற்கிது. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, எலக்ட்ரிக் பஸ்ஸு என்ன டேட்டில் விட போகிறாங்க, அடுத்தடுத்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் எந்த டிப்போவில் நிற்கிது, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லா பக்கமும் இப்போ இது செவுறு போட்டு மறைச்சிருக்குது, காம்பவுண்டு போட்டு மறைச்சிருக்குது. இதான் ஏசி பஸ்ஸு இதோ நிற்கிது பார்த்தீங்களா சைடில். வாங்க பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம். அங்கே இடம் இருந்ததுன்னா எடுக்கலாம், பார்க்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு இங்கே பெர்மிஷன் பார்ப்போம் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து வியாசார்பாடி போயிடுறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வியாசார்பாடி போயிடுங்க. ஸோ வியாசார்பாடி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பெர்மிஷன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி போய் வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா வியாசார்பாடி கூட நான் பார்த்துட்டேன். வியாசார்பாடி டிப்போ வந்து வேறு கலரில் பஸ்ஸஸ் விடுறாங்க. ஸோ அதுக்கு டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக் பஸ் விடுறதுக்குண்டான டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து பெரும்பாக்கம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், வியாசார்பாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்கே வந்து எடுக்க முடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம வேணால் வியாசார்பாடி தான் போய் ஆகணும். வியாசார்பாடியில் டிப்போ எங்கே இருக்குதுன்னே தெரில, கண்டுபிடிச்சி தான் போகணும். வாங்க, இதோ நிற்கிது பாருங்கள் எலக்ட்ரிக் பஸ்லாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே ஏசி பஸ்ஸஸ் தான். எலக்ட்ரிக் பஸ்லாம் நம்ம பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுக்கல. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னார். நீங்கள் பிஎம் கிடைக்கிறதுனா பர்மிஷன் தருவாங்கன்னாங்க. எங்கிட்ட டைம் இல்லை இப்போது. சரி வாங்க போகலாம். சப்போஸ் கொடுக்கலாம் அப்புறம் பிரச்சனை. நம்ம யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன் தானே. ஏன் நிற்கிது பஸ்ஸு. எத்தனை வண்டி? 1 2 3 4 5 இங்கே 5 பஸ் நிற்கிது. அங்கே எக்கச்சக்கமாக நிற்கிது ஃப்ரண்ட்டில். இது இது பாருங்கள், அது நிற்கிது பாருங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். பெர்மிஷன் கொடுக்கலாம் என்ன, இங்கேருந்து அழகாக கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ எத்தனை எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நம்மளுக்காக சென்னையில் தொடங்கி வைக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ வாங்க சொல்கிறேன். சென்னையில் எலக்ட்ரிக் பஸ் வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வரும் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கீங்க. டேட் வந்து ஜூன் 3ஆம். ஸோ ஜூன் 3ஆம் தான் இந்த எலக்ட்ரிக் பஸ்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது சென்னையில். ஸோ வியாசார்பாடி டிப்போல தான் தொடங்கி வைப்பாங்க. வியாசார்பாடியிலேருந்து தொடங்கி வைப்பாங்க, இங்கேருந்து தொடங்கி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். ஸோ இப்போ கிளம்பலாம் வாங்க.